IPL ஏலத்துக்கு இன்னும் 10 நாட்கள் மட்டும்தான் இருக்கு. இந்த நிலையில ஒவ்வொரு நாளும் ஒரு IPL தொடர்பான சிறப்பு தொகுப்பை பார்க்க இருக்கோம். அந்த வகையில ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் கண்டென்ட். IPL 2025க்கான ஏலம் சவுதி அரேபியாவின் ஜடா நகரில் நடைபெறும் நிலையில் அதில் கலந்து கொள்வதற்காக 1574 வீரர்கள் தங்களது பெயரை பதிவு செய்துள்ளனர். அதில் 1165 இந்தியர்களும் 409 வெளிநாட்டு வீரர்களும் கலந்து கொள்கின்றனர். இந்த லிஸ்டில் 320 கேப்டு பிளேயர்களும் 1224 அன்கேப்டு பிளேயர்களும் 30 அசோசியேட் நேஷன் வீரர்களும் கலந்து கொள்கின்றனர். IPLலில் மொத்தம் 10 அணிகள் கலந்து கொள்ளும் நிலையில் ஒவ்வொரு அணியும் வீரர்களை ஏலம் எடுப்பதற்கு தங்களது பர்சில் எவ்வளவு தொகை வைத்திருக்கிறார்கள் என்பதையும், அதை வைத்து எத்தனை இந்திய வீரர்களை ஏலத்தில் எடுக்க முடியும், எத்தனை வெளிநாட்டு வீரர்களை எடுக்க முடியும் என்பது பற்றி இப்போது பார்க்கலாம். முதலாவதாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. இவர்களது கையிருப்பில் 55 கோடி ரூபாய் உள்ளது. இதை வைத்து சென்னை அணி 20 வீரர்களை ஏலத்தில் எடுக்க வேண்டும். அதில் 7 பேர் வெளிநாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். சென்னை அணியின் கைவசம் ஒரு RTM கார்டு உள்ளது. அடுத்ததாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணி. இந்த அணியிடம் 73 கோடி ரூபாய் கையிருப்பில் உள்ளது. அதை வைத்து டெல்லி அணி 21 வீரர்களை ஏலத்தில் எடுக்க வேண்டும். அதில் 7 பேர் வெளிநாட்டு வீரர்களாக இருக்கலாம். அதுபோக டெல்லி அணி 2 வீரர்களை RTM கார்டு மூலமாக எடுக்கலாம். குஜராத் அணியிடம் 69 கோடி ரூபாய் கையிருப்பில் உள்ளது. இதை வைத்து குஜராத் அணி மொத்தம் 20 பேரை ஏலத்தில் எடுக்க வேண்டும். அதில் 7 வெளிநாட்டு வீரர்களும் அடங்குவர். குஜராத் அணியிடம் ஒரு RTM கார்டு உள்ளது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பர்சில் 51 கோடி ரூபாய் உள்ளது. அதை வைத்து கொல்கத்தா அணி 19 வீரர்களை ஏலத்தில் எடுக்க வேண்டும். அதில் 6 பேர் வெளிநாட்டவராக இருக்கலாம். கொல்கத்தா அணியிடம் RTM கார்டு இல்லை. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியின் கையிருப்பில் 69 கோடி ரூபாய் உள்ளது. இதன் மூலம் 20 வீரர்களை லக்னோ அணி ஏலத்தில் எடுக்க வேண்டும். அதில் 7 வெளிநாட்டு வீரர்களை எடுக்கலாம். லக்னோ அணியின் கைவசம் ஒரு RTM கார்டு உள்ளது. மும்பை இந்தியன்ஸ் அணி பர்சில் 45 கோடி ரூபாய் இருக்கிறது. இதை வைத்து 20 வீரர்களை மும்பை அணி ஏலத்தில் எடுக்க வேண்டும். அதில் 8 பேர் வெளிநாட்டை சேர்ந்த வீரர்களாக இருக்கலாம். மும்பை அணியின் கைவசம் ஒரு RTM கார்டு உள்ளது. அடுத்ததாக பஞ்சாப் கிங்ஸ். இவர்களிடம் 110 கோடியே 50 லட்சம் ரூபாய் உள்ளது. இதை வைத்து பஞ்சாப் அணி 23 வீரர்களை ஏலத்தில் எடுக்க வேண்டும். அதில் 8 வெளிநாட்டு வீரர்களும் அடங்குவர். பஞ்சாப் அணியிடம் அதிகபட்சமாக 4 RTM கார்டு உள்ளது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியிடம் 83 கோடி ரூபாய் கையிருப்பில் உள்ளது. அதை வைத்து RCB அணி 22 வீரர்களை ஏலத்தில் எடுக்க வேண்டும். அதில் 8 பேர் வெளிநாட்டு வீரர்களாக இருக்கலாம். RCB அணியிடம் 3 RTM கார்டு உள்ளது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் பர்சில் 41 கோடி ரூபாய் உள்ளது. இதை வைத்து ராஜஸ்தான் அணி 19 வீரர்களை ஏலத்தில் எடுக்க வேண்டும். அதில் 7 பேர் வெளிநாட்டு வீரர்களாக இருக்கலாம். ராஜஸ்தான் அணியிடம் RTM கார்டு இல்லை. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியிடம் 45 கோடி ரூபாய் உள்ளது. இதை வைத்து SRH அணி 20 வீரர்களை ஏலத்தில் எடுக்க வேண்டும். அதில் 5 பேர் வெளிநாட்டு வீரர்களாக இருக்கலாம். சன்ரைசர்ஸ் அணியிடம் ஒரு RTM கார்டு உள்ளது.